இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஜம்போ ஜீப்பு ஃபிட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஜீப்பு நம்மள்ட்ட இது ஒண்ணும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது இந்த மாதிரி பெரிய பாக்ஸா தான் வரும். மேல ஃபார்ம் வச்சு சைட்லலாம் ஃபார்ம் வச்சு உடையாத அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியா வரும். ஒவ்வொரு திங்ஸா உங்களுக்கு எடுப்பாங்க. எப்படி ஃபிட் பண்ணுங்கிறத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மொத்தம் உங்களுக்கு 4 வீல் வந்துடும். ஃப்ரண்ட்ல 2, பேக்ல 2. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டு, சார்ஜரு அந்த கிட்லாம் அப்படியே சேர்ந்த மாதிரி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங். இது சீட்டு. 4 வீல்ல இது ஒரு வீலு. இப்போ 4 வீல் இருக்குன்னா 4 வீல எதில் வேண்டாலும் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்ல 2 போட்டுக்கலாம், பேக்ல 2 போட்டுக்கலாம். இதுதான் போடணும்லாம் இல்லை. உங்களுக்கு எது சூட்டபிளா கைக்கு இருக்கோ அது மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு. அப்படியே பாக்ஸை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பேக்ல உள்ள ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்க கழட்டிக்கங்க. ஏறத்தாழ உங்களுக்கு 6 ஸ்க்ரூ கிட்ட போட்டிருப்பாங்க, கழட்டிக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டரி லைன் கலண்டு தான் வரும். இப்போ ஒன்று ரெட்டு கழட்டி இருப்பாங்க, இல்லாட்டி பிளாக் கழட்டி இருப்பாங்க. ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கழட்டி இருப்பாங்க. அப்படியே கழட்டிக்க வேண்டியதும், கழட்டி நீங்க மாட்டிக்கிறணும். இது சென்டர் பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனு. ஃபர்ஸ்ட் ஃபார்வேர்டு, இது பாத்தீங்கன்னா பேக்வேர்டு. அடுத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரஸ் பண்ணா லைட்டிங் பிளிங்க் ஆகி ஏறி. ஃபர்ஸ்ட் அப்படியே வண்டியை நீங்க அப்படியே கவுத்தி போட்டுறணும். கவுத்திக்கிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கீழே வந்து எதுவும் தேயாத அளவுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுக்கோங்க. நாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ள உங்களுக்கு அந்த மாதிரி வாசர் நட்டு எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துடணும். அது உள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கரெக்டா அந்த மோட்டர் கப்புக்கும் இதுக்கும் நல்லா செட் ஆகிற அளவுக்கு, நல்லா கேப் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே ரெண்டு புறமும் வீலை ஈவனா வச்சுக்க வேண்டியதான். அந்த ராடு வந்து வெளியே வர அளவுக்கு ரெண்டுமே ஈவனா வச்சுக்கணும். கரெக்டா அங்கிட்ட கூடவும் இங்கிட்ட குறையும் இல்லாம நாங்க வீடியோல காமிக்கிறோம்ல அது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பெரிய வாசரு, அதுக்கப்புறம் சின்ன வாசர்ல ஒரு 2. அதோட உங்களோட ராடோட லென்த்துக்கு தக்கன நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இதே மெத்தட்ல தான் 4 வீடியோ நீங்க ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது மாட்டிக்கிட்டு 17 நம்பர் போல்ட் வரும். அதை வச்சு 17 நம்பர் ஸ்பானர் வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியது. அங்கிட்ட என்ன செஞ்சோமோ அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வீலு தான் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வாசர் எதுவுமே வச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வீடு வைக்கணும், அதுக்கப்புறம் வாசர், அப்புறம் நட்டு. அது மாதிரி ரெண்டையுமே ஈவனா, இங்கிட்ட ஒரு திருவுன்னா அங்கிட்ட ஒரு திருவு, அந்த மாதிரி ஈவனா நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். பேக்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லையும் சேம் ப்ராசஸ். இப்போ ஃப்ரண்ட் பம்பரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். சீட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ள போய் சொருவுற மாதிரி தான் இருக்கும். தேவைப்பட்டா சொருவிக்கலாம், தேவைப்பட்டா கழட்டிக்கலாம். அந்த மாதிரி டைப்பு. உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 ஸ்க்ரூ வரும். அந்த கழட்டினா மேலே உள்ள டாப் அப்படியே ஓப்பன் பண்ணிடும். இது எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம்னா, ஃப்ரண்ட் பம்பர் நம்ம மாற்றோம்ல அந்த லைனை ஃபுல்லாக அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டுறணும். ஒரு 2 லைன் வரும், அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு இங்கே டயோடு இருக்கும் பாருங்க, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அது வழியாக எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிப்பை மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரிப்பு மாற்றுறதுல கரெக்டாக அந்த அச்சிலே கரெக்டாக லெவலாக மாற்றணும். மேல்புறம் பம்பரை வச்சு நல்லா தட்டி விட்டா மேலே உள்ளது லாக் ஆயிரும். கீழே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். அதையும் நான் காமிக்கிறேன், அடுத்த வீடியோ காமிக்கிறேன். மேலே மாட்டிட்டு நல்லா தட்டி விட்டோம், உள்ள லாக் ஆயிரும். ஸ்க்ரூ இங்கிட்டு ஒன்று போடுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி அந்த சைடு ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூவை வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக குத்தி ஏற்றலாம் தேவையில்லை. ஒரு 80% வர அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஏற்றிக்கங்க. இது எல்லாமே உங்களுக்கு லைட்டிங் ஒயர். கரெக்டாக அது காடி எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே ஷேப்பில் லாக் பண்ணுங்க. மாற்றி எதுவும் லாக் பண்ணா உள்ள ஒரு பின்னு போயிடும். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் லைட்டிங் ஆப்ஷனுக்காக இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக எல்லாமே சொருகிற அளவுக்கு அதில் டயோடு கொடுத்துருப்பாங்க. மெயினாக இதுக்குள்ள எலி எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கங்க. எலி போனால் எல்லா ஒயரையும் கடிச்சு வச்சுன்னு எலி போகாத அளவுக்கு பார்த்துக்கங்க. அவ்வளோதான், எல்லா ஸ்டெப்பும் நம்ம கரெக்டாக மாட்டியாச்சு. மாட்டிட்டு முன்னாடி என்ன ஸ்டேஜில் இருந்துச்சோ அதே மாதிரியே எல்லாத்துலேயும் ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதுதான். கழட்டின எல்லாத்துலேயுமே ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட்டாக டைட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். மேலே உள்ள டோர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு
உள்ள சொருகி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிற அந்த மெத்தட்லாம் வரும். இது பார்த்தீங்கன்னா 1 to 8 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 30 to 40 கேஜஸ் வரைக்கும் தாராளமா லிஃப்ட் பண்ணும். மெயினா இதுக்குள்ள தண்ணி எதுவும் ஊத்தாத அளவுக்கு பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இந்த அப்படியே ஃப்ரண்ட் டாப் எப்படி லாக் பண்றேன்னு பார்த்துக்கங்க. இந்த ஹோல் வழியா உள்ள விட்டு உள்ள அப்படி பிரஸ் பண்ணா லாக் ஆகிக்கிறோம் அவ்வளோதான். நீங்க அப்படியே தேவைப்பட்டா தூக்கிக்கலாம், மாட்டிக்கலாம். ரியல் 2 சைடும் ஸ்ட்ரிப்பு மாரி இருக்கும் வச்சு லாக் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம கீழ உள்ள பம்பர் பார்த்தோம்ல, அதுல 4 ஸ்க்ரூ வரும். ஃபர்ஸ்ட் முன்கூட்டியே கழட்டி வச்சுக்கோங்க. கழட்டிட்டு இத மேல டாப்ல 2 ஸ்க்ரூ போட்டுட்டு அதே மாதிரி கீழ ஒரு 4 ஸ்க்ரூவ போட்டுருங்க. 1, 2, 3, 4 ஸ்க்ரூவ போட்டுக்க வேண்டியதுதான். ஃபுல்லா ஏத்தாம ஒரு 80% லெவல்ல ஏத்திக்கங்க. அது மாதிரி வீல் மாட்டுறது கரெக்டா மோட்டர் கப்புக்கும் வீலுக்கு நல்லா கரெக்டா உள்ள உட்கார்ற அளவுக்கு மாட்டிக்கங்க. ராடை வந்து ஈவனா வச்சுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாவே மேக்ஸிமம் எல்லாம் மாட்டிக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் 17 நம்பர் ஸ்பேனரு, அது இல்லாட்டி கட்டிங் பிளேடு 2 பிளேடு வச்சுக்கிட்டு, கட்டிங் பிளேடு இருந்தால் 2 சைடும் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். 2 டூல்ஸ் தான் தேவைப்படும், வேறு எதுவுமே தேவைப்படாது. இந்த வண்டி ஃபிட் பண்ணுறதுக்கு 2 டூல்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேரிங் மாட்ட போகிறோம். ஸ்டேரிங் கரெக்டாக அந்த ஒயர் என்ன கனெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி ரெட்டு, பிளாக்கு, எல்லோ அது நேருக்கு நேராக நீங்கள் ஃபஸ்ட்டு மாட்டும் போது அந்த ஸ்டேரிங்க்கு உள்ளதும் இதுக்கு உள்ளதும் நேருக்கு நேராக ஒரே இதை எடுத்துக்கணும். சிலவங்க முன்ன பின்ன எடுத்துக்கிட்டேன்னா நம்ம உள்ள மாட்டும் போது ஒயர் கட் ஆயிரும். எங்கிட்ட நமக்கு ஒயர் வருதோ அப்படியே ஆப்போசிட்ல ஸ்டேரிங்ல ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். நீங்க அதே மாதிரி ஸ்டேரிங் நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணும்போது இந்த ஸ்டேரிங் ஹோல் மாதிரி இருக்கும்ல, அதுல உள்ள போய் லாக் ஆகிக்கிறோம். இதுவே ஸ்டேரிங் மாட்டுறதுக்கு ஓகே தான். இப்போ அடிஷனலா நீங்க அதுல ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கிற வேண்டியதான். ஒயர் எந்த சைடு வருதோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா சும்மா 1 இன்ச் ஸ்க்ரூ, ரொம்ப லென்த் இல்லாம 1 இன்ச் ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் அது பாக்ஸ்ல வர வாய்ப்பு இல்லை. நீங்க ஹார்ட்வேர் கடையில இந்த மாதிரி 1 இன்ச் ஸ்க்ரூ ஒன்று வாங்கி ஃபுல்லா ஏத்திக்கங்க. என்ன குழந்தைங்க போட்டு ஆட்டினால கலண்டரும் இதெல்லாம் அடிஷனலா பண்ணிக்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா சீட் மாற்றம் எப்படின்னு பாத்துங்க. சீட்ல 2 கார்னர்லயுமே சின்ன ஹோல் மாதிரி வரும். அந்த ஹோல் வழியா அந்த பெல்ட்டை எடுத்து அதுல கீழே வந்து நீங்க ஸ்க்ரூ போடுற மாதிரி வரும். ஏன்னா ஸ்க்ரூ போட்டாதான் உங்களுக்கு பெல்ட் வந்து எடுத்துக்கிறாம உங்களுக்கு சேஃப்டியா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்க்ரூ போடுறோம். இங்கிட்ட எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஆப்போசிட்லயே அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டுக்க வேண்டியதுதான். அந்த பெல்ட் வழியா அந்த ஹோல் வழியா எடுத்துக்கிறேன்னு சிலவங்க மேல வழியா எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்காம கரெக்டா ஹோல் வழியா எடுத்துக்கிட்டா நல்லா கரெக்டா இருக்கும். இப்போ வந்து அந்த கீழே மாட்டுறது இடத்துல 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த 2 சீட் இடத்துலயும் ஸ்க்ரூ இருக்கும் வச்சு நல்லா டைட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். இப்போ சீட்டை நம்ம மாட்டியாச்சு. இன்ஷியல்ட்டு எப்படி ஃப்ரண்ட் டாப் எப்படி கழட்டினாங்கன்னு பார்த்துங்க, ரொம்ப ஈஸி தான். அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு அது கரெக்டாக அந்த கேப்புக்கு நேராக உள்ள வச்சு இங்கிட்ட வந்து விண்ட்ஷீல்டுக்கு ஒரு லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி லைனை கொடுக்குறோம் பாருங்க, அந்த ஹோல் வழியா உள்ள இறக்கிடணும். ஹோல் வழியா கீழே இறக்க வேண்டுமே. கீழே ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஒயர் ஒன்று வந்துடும். கரெக்டா விண்ட்ஷீல்டு ஒயரையும் அதே மாதிரி கீழேயும் ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு லைட்டிங் எரியும். சும்மா நீங்க மட்டும் மாட்டி வச்சா எரியாது. எப்பவுமே கீழே உள்ள ஒயரை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல விண்ட்ஷீல்டுக்கு ஸ்க்ரூ போட்டு ஏத்துங்க. இது எல்லாமே எல்லா டயோடுமே உங்களுக்கு லைட்டிங்காக உள்ளதுதான். அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரியே டயோட்ல மாட்டிக்க வேண்டியதான். அடுத்து பேக் ஸ்டெப்னி மாட்ட போறோம். ஸ்டெப்னி மாட்டும் போது உள்ள உங்களுக்கு ஒயர் வரும். அதே மாதிரி ஸ்டெப்னில ஒரு ஒயர் வரும். 2யும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு ஸ்டெப்னி லைட்டிங் எரியும். ஸ்டெப்னி மாட்டிட்டு லாக் டைப் மாதிரி இருக்கும். மேலேந்து கீழே ஒரு காடி அதான் கரெக்டா உள்ள லாக் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. வழியா கீழே உள்ள வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு 2 சைடும் ஸ்க்ரூவை போட்டுற வேண்டியதான். அது எதுவும் ஃபுல்லா ஏத்துறன்னு தேவையில்லை. ஒரு 80 to 90% ஏத்துனாவே போதுமானது 2 சைடும். ஒரு 3 டேஸ்க்கு 1 டைம் கிளீன் பண்ணிக்கிங்க. 2 சைடும் மிரர், ரைட் மிரர், லெஃப்ட் மிரர்னு வரும். இது ஸ்க்ரூ எதுவும் கிடையாது. வச்சு ஜஸ்ட் ஒரு லாக் பண்ணா லாக் ஆகிக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. அவ்வளோதான், நம்ம எல்லாமே பக்காவா ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிட்டு நம்ம
எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.